நரி போல செய்யும் வேலை பாரு, காலத்தை கையில் கட்டி ஜாலம் காட்டும் வித்தை காரின வேட்டைக்காரன் தேங்கை கூலி பாரு, வில்லாதி வில்லங்களை தோலுரித்து கோழையாக்குவே. Give me the fire to burn the desire. Give me the fire, burn the desire. இந்த ரம்யமான ராத்திரி வேளையிலே நகரை உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் பணியில் இருக்கும் ஒரு சிலருக்காகவே இப்பொழுது நம் பாடலை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாடல்கள் ஏகாந்தமாக உங்கள் காதுகளில் இந்த மாதிரி கேட்டா யாருக்கு தான் தூக்கம் வராது? ஹலோ ஹலோ, எங்க வந்துட்டு இருக்க? வந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 hourல வந்துடுவேன். எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு ப்ராப்ளமா? நல்ல வேலையா ஒரு கஸ்டமர் மாட்டினா, அதனால யாருக்கு எந்த சந்தேகமும் வரல. சரி சரி, சீக்கிரமா. டென்ஷன் ஆகாதீங்க, அதான் வந்துட்டு இருக்கேன்ல. என்னதான் உருண்டு பிறண்டு எந்திரிச்சாலும் ஒட்டுறதான் ஒட்டும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். யோ, அங்க என்ன முணங்கிக்கிட்டு இருக்க? சரி, நீ கட் பண்ணிட்டு வேகமா வர வழி பாரு. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் அங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டியது வந்துடணும். வரையா முதல்ல நீ வந்து சேரு. சரிங்க சார், நேரில் வந்து பேசிக்கிறேன். சரி சரி.
இத பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சைபர் கிரைமா இருந்தாலும் இதோ இந்த டூல்ஸை வச்சு நம்மளால மானிட்டர் பண்ணிட முடியும். சார் இதுல இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா உங்க கம்பெனில நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற எம்ப்ளாயிஸ் அவங்களால நடக்கக்கூடிய டேட்டா லீக்கேஜஸ் இது எல்லாத்தையுமே நீங்க லைவா மானிட்டர் பண்ண முடியும். எந்த ஒரு தவறுமே நடக்காம Excuse me? நம்ம I forgot your name. சார் ராதிகா. Yeah, Radhika. I somehow missed it. Please sit here. ப்ளீஸ். To be honest, Radhika, I am not here for this presentation. நான் விஜய் கிட்ட சொல்லியிருந்தேன் என்னோட ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களோட உதவி வேணும். சார் நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் சொன்னல இந்த டிவோர்ஸ் விஷயம். அத பத்தி நாங்க பேசிருக்கோம். பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா. Yeah, let's come to that point. என் விஷயத்தை யாராலுமே யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாது. பிகாஸ் இதில் பணம் சம்பந்தமான விஷயம் இருக்கு. மை எக்ஸ் ஒய்ஃப் அவங்க என்னோட பாதி சொத்து வேணும்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சீப் பிளாக்மெயிலிங். ஓகே சார், புரிஞ்சது. நாங்க என்ன செய்யணும்? அதை என்னால் தாங்கிக்க முடியல. ராதிகா சாரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. ஆனா அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு யார்கிட்டயுமே எவிடன்ஸ் இல்ல. சோ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை தெரிஞ்சிட்டு வர சொல்றீங்களா? எஸ், அவளோட ஃபோன், இமெயில், சோஷியல் மீடியா, வேறெவர் யூ கேன். நான் உறுதியா சொல்றேன், அவளுக்கு யார் கூடயோ அஃபேர் இருக்கு. எனக்கு எப்படியாவது அவளோட சாட்டோட ஸ்கிரீன்ஷாட் கிடைச்சா என்ன அவ பிளாக்மெயிலே பண்ண முடியாது. ஐ அம் சாரி சார், அதை என்னால பண்ண முடியாது. இதை பாருங்க ராதிகா, விஜய் ஏற்கனவே உங்களோட பாலிசி பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அண்ட் ஐ வேல்யூ சச் பீப்புள் அண்ட் திஸ் ஒர்க் இஸ் நாட் கோயிங் டு பி சீப். 25 lakh இஸ் மை ஆஃபர். சாரி சார், ஒருத்தரோட பிரைவசியோட மதிப்பு இதை விட அதிகமாவே இருக்கும். அது உங்களை மாதிரி ஆளுங்களை விட எங்களை மாதிரி சைபர் செக்யூரிட்டிஸ்க்கு நல்லாவே தெரியும். சார் 2017 இருந்து பிரைவசி ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட் தான், பை லா. ராதிகா, ஐ திங்க் we can discuss. விஜய், this is illegal. We can get arrested for it. நம்ம நாட்டிலையா மந்திரிகளோட பியூரோக்ராட்ஸோட ஃபோனை ஹேக் பண்ணதுக்கே இங்கே ஒன்றும் நடக்கல. பப்ளிக்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க. லைக் அரசாங்கமே இங்கே ஃபோனை ஹேக் பண்ணுறாங்க. அண்ட் bloody nobody even cares. சார் நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம் சார். All right விஜய், you can get back to me by tomorrow evening. டுமாரோ ஓகேவா தான் சார் இருக்கும். அதுக்குள்ள சொல்லிடுறேன். Yeah, thank you. Cyber security is now a hot cake, right? சார் அதோட அவசியத்தை இப்பதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க சார். மேபி அதனால இருக்கலாம். உங்களை மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் சுற்றி திரியிறீங்க. வாங்க சார், திஸ் வே. ஹலோ டாடி. அம்மா, நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், அதான் கால் அட்டன் பண்ண முடியல. அப்போ நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகட்டுமா? இன்னும் எனக்கு இங்க வேலை முடியல. நீங்க புறப்பட்டு வீட்டுக்கு போயிடுங்க, நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன். அப்போ சரி, நான் வச்சிடறேன். சரி, பாய். இது பாரு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்ட இனிமே கொண்டு வராத. ஏன் இந்த மாதிரி கேசஸ் நீ அட்டெண்ட் பண்ணதே இல்லையா? அட்டன் பண்ணிருக்கேன், நிறையவே அட்டன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் என் வாழ்க்கையில முதல்ல யாரை ஹேக் பண்ணேன்னு சொல்லட்டா? என்னோட சொந்த அப்பாவை. அதுக்கப்புறம் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினவன. என்னைக்கு நான் இதை ப்ரொஃபஷனல் ஆக்கணும்னு நினைச்சனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதிக்ஸை விட்டு வெளியில வரல. இல்ல ராதிகா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னு. எதுவும் சொல்ல வேண்டாம் விஜய். அந்த மனுஷனோட கேஸ் எனக்கு வேண்டாம். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அந்த மனுஷனுக்காக நான் உனக்கு வேலையை செய்ய சொல்லல, நான் உனக்காக தான் சொல்றேன். சாரி, ஏதோ ஒரு எமோஷன்ல சொல்லிட்டேன், விட்டுடு. நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நீ தான் வேற கேஸே கிடைக்காத மாதிரி அழுதுட்டு இருக்க. நான் எதுக்கு சொன்னேன்? இதோட பாஸ்வேர்டு என்ன? எதுக்கு? சும்மா சொல்லு. அது என்னோட பர்சனல் ஓ, டிவைஸ். பிரைவசியா? அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் இல்ல, ஃபேஸ் லாக் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். சரி, நீ முதல்ல விஷயத்துக்கு வா. உன் பொண்டாட்டி போனோட பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியும். என்ன? 1 2 3 4. நீ தானே அதை செட் பண்ணிருப்ப. ஏன் அவங்களுக்கு எதுவும் பிரைவசி இல்லையா? லிசன் விஜய், நம்ம வேலையில ஒரு சிக்கல் இருக்கு. மத்தவங்களோட வாழ்க்கையில எட்டி பாக்குற டெண்டன்சி நமக்கு இருக்கு. ஆனா அதை நம்ம ரொம்ப நார்மலா நினைப்போம். இதே விஷயத்தை எவனாவது செஞ்சு கொடுன்னு காசு கொடுத்தானா அது டபுள் ஓகே. அது அந்த இடத்துல தான் நம்ம வேலை போயிடக்கூடாது. நான் உன்னை வேலை போன சொல்லலையே. நீ உன்னோட ஒய்ஃப் போனை ஹேக் பண்ணதே இல்ல. நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு அதெல்லாம் பண்ணதே இல்ல. எதுக்கு அப்படி பாக்குற? ஒரு வாட்டி பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னே தான் அஃபேர் இருக்கான்னு பார்க்க ஒரு வாட்டி தான் பண்ணேன். லிசன் விஜய், we have to stand on the other side.
பிரைவசி காம்ப்ரமைஸ் ஆனவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணது. மத்தபடி அவங்கள ஹேக் பண்றதுக்காக இல்ல. அந்த ஆள் ஃபோன் பண்ணானா செய்ய முடியாதுன்னு சொல்லிடு. கீழே போனான்ல அப்பவே சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட செய்ய முடியாதுன்னு. ஓகே, நான் கிளம்புறேன். அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, நாளைக்கு செக்யூரிட்டி ஆடிட்டர் பிரசன்டேஷனை காலையில தரேன். பாய். பாய். வந்தது லேட்டு, இங்க வந்து ஆபீஸ் வேலையா? ஒரு அவசரமான வேலைப்பா. நாளைக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரோடது. சூப்பரான கொஞ்சம் செக்யூரிட்டி வல்லபரலிட்டி கிடைச்சிருக்கு. உனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான வேலையெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுதா? எல்லாம் தெரிஞ்சதானே செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா இந்த கம்பெனி ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவேன். நான் கூட என்னவோ நினைச்சேன், நீ வாழ்க்கையில வேற லெவல்ல செட்டில் ஆகணும். அது வரைக்கும் என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஓ, அப்பனா நீங்க இப்ப வரைக்கும் என்ஜாய் பண்ணவே இல்லை. என்னம்மா ஏதோ மாதிரி கேக்குற? நேத்திக்கு கச்சேரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? வர வர உனக்கு என் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சா? ஏன் இவ்ளோ டென்ஷன்? சின்ன வீடு வச்சிருக்கீங்களா? ஆமாஞ்சா, நல்லா தான் இருக்கும், ஆனா செட் ஆக மாட்டேங்குதே. கட்னவ விட்டுட்டு போயிட்டா. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கனவுலையே ஆகாது. ஓ, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பினை வேணும். லலிதா ஆண்டிய பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரேன். அவளையா பார்த்த? ம். அவ கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு எண்ணத்துல தான் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். இங்க பாருங்கப்பா, கச்சேரி அது இதுன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போய் சீட்டாடுற வேலை வச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு எங்க கச்சேரி வைக்கிறாங்க? காசுக்கு கஞ்சத்தனப்பட்டுட்டு டிஜே தான் வைக்கிறாங்க. ஓ, இன்னைக்கு ஊரே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற கொலை நடந்த இடத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கேன். நேஷனல் ஹைவே ரோட்ல விடிய காலையில 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள இந்த கொலை நடந்திருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த கொலையில ஒரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்கானா இல்லனா ஒரு கூட்டமே சம்பந்தப்பட்டிருக்கான்னு யாராலையும் யூகிக்க முடியல. எப்படியும் குற்றவாளிகளை சீக்கிரமா பிடிச்சிருவோன்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அஜித், லேட் ஆகல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே உட்காருங்க. ஃபோன் எங்கடா? எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறது? உள்ளே தான் எங்கேயாவது வச்சிருப்பேன். ஃபோன் எல்லாம் கையில் வச்சுக்கிறதுக்குடா, உள்ளே வைக்கிறதுக்கு இல்லை. சரி, சீக்கிரம் வா. வரேன். நீ வாடா. அஜித்ண்ணா. இதுல எக்ஸ்பைரி டேட் எங்க போட்டிருக்கு? இதோ இங்க இருக்கு. கொஞ்சம் அழிஞ்சா மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இல்ல இது வேண்டாம், வேற எடுங்க. ஹேமா, கடையை பார்த்துக்க வந்துடுறேன். ஓகே சார். டேய், போனை வைடா. ஹலோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யாரா போன்ல? இல்லண்ணே, தெரிஞ்சவங்க. அண்ணா வந்துட்டார்ல? வந்துட்டாருண்ணே. அஜித் வந்துட்டானா? உள்ளதா இருக்காருண்ணே. ஏன்டா இவ்வளோ நேரம்? லேட் ஆயிடுச்சா? வா வா. கடன் இல்லையா? இதுக்கு யாரு கடன் சொல்ல போறா? காசு கொடுத்தே வாங்கிடுவோம். ம். ஆமாண்டா, இந்த மாதிரி விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணுவில்ல? பார்த்தல சிறப்பான சம்பவத்தை.
நான் இப்ப வந்துருவேன். இன்னுமா நீ கிளம்பாம இருக்க? வரேன் வரேன், வந்துட்டு இருக்கேன். 10 மணிக்கெல்லாம் பிரசன்டேஷன் ரெடியா இருக்கணும்னு நான் அந்த ஆள் கிட்ட. அம்மா நீ இங்க வந்து பாரேன், யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. யாரு வந்திருக்கா? கார்த்தி, நம்ம ராஜு அங்கிளோட பையன், டாக்டரா இருக்கான்னு சொன்னேன்ல. என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்திருக்கான். நீயும் வாமா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்பவே நான் ஆல்ரெடி லேட்டுப்பா. இருக்கட்டும்மா, ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. அவனை பார்த்து பிடிச்சதுன்னா அப்புறம் டேட்டிங் கீட்டிங் போகலாம்ல. ம், புரியலையே. எனக்கு இப்ப டேட்டிங் கால் வேணும்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே. நீ எதுவும் சொல்லல, பார்க்க நல்ல பையனா இருக்கானேன்னு நினைச்சேன். நல்ல எண்ணம். ம், நீங்க போங்க, நான் வரேன். கண்டிப்பா வருவல்ல? வரேன். ம். கார்த்திக், கார்த்திக். அப்பாவுக்கு போன மாசம் ஒரு சர்ஜரி நடந்தது. ஓ, ஹாய். இவர்தான் கார்த்திக். ஹாய் கார்த்திக், எனக்கு தெரியும். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்ல. மீட் பண்றது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் உன்னை பத்தி எனக்கு ஃபுல் டீடைலும் தெரியும். படிச்சது சென்ட் ஜான் ஸ்கூலு, மெடிக்கலுக்கு படிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உனக்கு இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸ். போன வாரம் கூட நீ மூணார் போயிருக்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இல்லாம நீ தனியா இந்த போட்டோ எடுத்துக்கிட்டதே நானும் 4 ஊரை சுத்துற வந்தான்னு காட்டுறதுக்காக தான் எனக்கு நல்லாவே தெரியும். சோஷியல் மீடியால 4 பேர் பாராட்டணுன்றதுக்காக நாய்க்கு உடம்பு சரியாத போது போட்டோ எடுத்து போட வேண்டியது. அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் போட்டோ போடும் போதெல்லாம் கமெண்ட் பாஸ் பண்ண வேண்டியது. அவங்களோட அட்டென்ஷன் உன் மேல விழணும்னு ஆசைப்படுறவன். இந்த சைபர் செக்யூரிட்டி ஒர்க்னு சொன்னா ஹேக் பண்றது தானே? அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தரோட செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் மட்டும் தான் கொடுக்குறோம். ஓ, அதுக்கு ஸ்கோப் இருக்கு. இல்ல, ஒரு ஐடியாக்காக கேட்டேன். நம்ம ஊர்ல இன்னும் சில பேருக்கு பாஸ்வேர்டு கூட கிரியேட் பண்ண தெரியாது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஆன்லைன்ல ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ற பாஸ்வேர்டை பத்தி தான். அதை படிச்சிங்கன்னா காமெடியா இருக்கும். இன்னைக்கு முக்காவாசி பேர் எப்படி தெரியுமா பாஸ்வேர்டு கிரியேட் பண்றாங்க? 1 1 2 3 4 இல்ல பாஸ்வேர்ட்னே அடிச்சிருவானுங்க. எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு. யாராலையுமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணா உங்களால ஹேக் பண்ண முடியாதுல்ல? அது எப்படி? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வளர்க்குற பெட்ஸ், அதோடைய பேரு, இல்ல வண்டியோட நம்பர், இல்ல அது எப்ப எடுத்தாங்களோ அந்த வருஷம், இது எல்லாத்தையும் யாராலையும் சீக்கிரம் கெஸ் பண்ணவே முடியாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருப்பேன். எங்க படிச்சீங்க? டிடி மெடிக்கல் காலேஜ். ஓ, அங்க உங்களுக்கு விமலான்னு யாராவது தெரியுமா? ஷி இஸ் 2012 பாஸ் அவுட். விமலா? நான் 2015. அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓகே. நான் கூட உங்களுக்கு FBல ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன். அது ஒரு டாக் கூட இருக்கிற மாதிரி போட்டோவோட தானே? ஆமா ஆமா. எஸ். வீட்ல ஒரு லேப் இருக்கு அங்கிள். எங்களுக்கும் இருந்தது ஒரு பொமேரேனியன். இல்ல டாடி? அதோட பேரு டுன்டுன். ஓ, நல்ல பேரு. ஆமா, லேபோட பேர் என்ன? மேச்சோ. மேச்சோ. ஹவு ஸ்வீட். அப்போ மேட்ச் 2015 தான் இருக்கும் பாஸ்வேர்ட். அதுக்குள்ள ஹேக்கிங்கா? இது ஹேக்கிங் இல்ல, திஸ் இஸ் கால் சோஷியல் இன்ஜினியரிங். ஓ, ஒருத்தரை மேனிப்புலேட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களோட கம்பெனி ரெலவெண்ட் தான். அம்மாடி, நீ ஏதோ அர்ஜென்ட்டா போகணும், நீ புறப்படுமா? ஆமால. ஓகே கார்த்திக், நம்ம அப்புறமா சந்திக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண டெக்னீஷியன் வருவாரு, ரூட் சொல்லிடு. சரிப்பா. ஓகே, பாய். நான் தான் அவளை பத்தி சொன்னேன்ல. இதெல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். விஜய், நான் ஒரு 2 மினிட்ஸ்ல அதெல்லாம் ரெடி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ வேற இன்னும் லேட் பண்ணி வைக்காத, சரியா? விஜய், உனக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோ. சொல்லுங்க. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருந்தது. ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ற சென்டர் மேடம். நம்ம பசங்க வீடு தெரியாம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ, நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். அவரோட நம்பர் கொஞ்சம் தர முடியுமா? பையன் அநேகமா அங்க இருந்து கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, இருந்தாலும் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க மேடம். 974545437132. நீங்க கால் பண்ணி பாருங்க. எடுக்கலன்னா என் நம்பருக்கு வாங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன்.
ஹலோ சார் நீங்க அங்கதான் இருக்கீங்களா? யாரு? இல்ல ஃப்ரிட்ஜ் சர்வீஸ்க்கு வந்திருந்தீங்களே, அதான் கேட்டேன். ஓ சொல்லுங்க, என்ன மேட்ரு? அட்ரஸ் தெரியாம நீங்க அங்க சுத்திட்டு இருக்கிறதா உங்க ஆபீஸ்ல சொன்னாங்க. நான் எந்த அட்ரஸ்க்கு வரணும் சொல்லு புஜ்ஜி. இது சர்வீஸ் சென்டர் தானே? உனக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணணும், எது வேணும்னாலும் சொல்லு. இடியட். குரலு எந்த அளவுக்கு இருக்கே, ஆள் எந்த அளவுக்கு இருக்கும். கிளி 8. டேய் எங்கடா போய் தொலைஞ்சா? வந்துட்டேன். சீக்கிரம் வா. அச்சி தூக்கிட வேண்டியதுதான். இவருக்கு ஒரு டீ கொடு. இல்ல சார் வேணாம். என்ன விஷயம் சார்? புது ஆபீசர் யாரோ வந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, நம்ம கேஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலாம் தான். நீ ஒன்றும் டென்ஷனே ஆகாத. சரி சார். ஆளை எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். காணாம போய் எப்படியும் 10-13 வருஷம் இருக்கும்ல. இதை பாரு, நீ நமக்கு வேண்டப்பட்டவங்கிறதுனால உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மாதம் நீ இங்கே வந்துட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஆளு கிடைச்சிட்டானா நானே உனக்கு சொல்லி அனுப்பிச்சிருவோம்ல. இல்ல சார், இருந்தாலும் புது ஆபீசரை பார்த்துட்டு போலாம். சார் ஃபேக்டரியில இருந்து எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணியாச்சு. வெரி குட், இது என்கிட்ட இருக்கு. ஓகே சார். சார் ஏதோ டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் எப்போ ரிலாக்ஸாக இருக்காரோ அப்போ வந்து பார்த்துக்கிறேன். ஹாய் ராதிகா, how are you? I'm good sir. வாங்க சார் உள்ள போய் உட்காரலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. I just need a small help. என்ன ஹெல்ப் சார்? விஷயம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் தான். நேத்து கேரளால அலுமினியம் ஃபேக்டரியில இருக்கிற சர்வர்ல அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ நடந்திருக்கு. ஓகே. சர்வர் ஹேக் பண்ணதுனால ஒரு சில சென்சிட்டிவ் டேட்டா வெளியே போயிடுச்சு. நான் தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபாரன்சிக் டீமும் விசாரிக்கிறாங்க. பட் they will take some time. ஹேக் பண்ண சிஸ்டத்தோடைய லாகும் சிசிடிவி ஃபுட்டேஜஸும் இதுல இருக்கு. ஓகே. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல அன்யூஷுவலா எதுவும் இல்ல. பட் இருந்தாலும் பாருங்க. ஷூர் சார். ஒரு 2-3 டேஸ்க்குள்ள பார்த்து சொல்லிடுறேனே. யா தட்ஸ் ஃபைன். பாலா சார் கோர்ட்டுக்கு போறாரா? இல்ல சார், ரிட்டையர்ட் ஆகி வீட்ல தான் இருக்காரு. ஓ அப்படியா? பாலா சார் கடைசி அட்டெண்ட் பண்ண கேஸுக்கு நான் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்தேன். கேள்விப்பட்டேன். விசாரிச்சேன்னு சொல்லுங்க. ஷூர் சார். சரி, நான் கூட வரட்டுமா? நோ இட்ஸ் ஃபைன், தேங்க் யூ. ஓகே. கிளி 1 2 நிறைய இருக்கு. மாற்றதை விட்டுருவானா? கிளி 8. இந்த நம்பர் தான். ட்ரூ காலர்ல அச்சு பாருங்க. ராதிகா பாலகிருஷ்ணன். பார்ட்டி குரலே வேற மாதிரி. எதுக்கும் ஃபேஸ்புக்கில் யாருன்னு பார்ப்போம். ராதிகா பாலகிருஷ்ணன் இவ தானே? இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான்டா. அப்போ அவ்வளோதான் இருக்கணும். காமி. ஓ சூப்பர் ஃபிகர். நான் தான் சொன்னேன்ல. நீ ட்ரை பண்ணுறா. ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக தான் தோணுது. நீ ட்ரை பண்ணுறா. என்ன எடுக்கலையா? ஒரு வேளை தூங்கிருப்பா. இது எங்க தூங்க போகுது? இதெல்லாம் தூங்குற ஆளே கிடையாது. சரியா சொன்ன. நீ சொன்னது சரிதான். இவளை தூங்கெல்லாம் விடக்கூடாது. நீ ட்ரை பண்ண. அம்மாடி இங்க பாரு, போன் அடிக்குது. யார் என்னன்னு கேளு. unknown நம்பர் பா. யாரா வேணா இருக்கட்டும், ஏதாவது அவசரமா இருக்க போகுது. ஹலோ புஜ்ஜி, தூங்கிட்டியாடா? எனக்கு இங்க தூக்கமே வர மாட்டேங்குதுடா. பொறுக்கி. யாரு? எவனோ ஒரு பொறுக்கி. நம்பரை பிளாக் பண்ணிடு. கிடைக்கல. பிளாக் பண்ணிருப்பா. அதெல்லாம் அப்படிதான்டா. பண்ணட்டும். நம்ம கிட்ட சிம்முக்கா பஞ்சம். ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்க போல இருக்கு. உனக்கு எவ்வளவு சிம்மு வேணும்னாலும் சொல்லு. கைவசம் ஏகப்பட்டது இருக்கு. வெரி குட். கூப்பிடாவல. இப்போ வா. கூப்பிடு. இன்னும் கூட டீடைலா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அஷ்ரஃப் உட்காருங்க. அஷ்ரஃப் தான் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்காரு. ஓ அஷ்ரஃப், இவங்க தான் ராதிகா. தெரியும் சார், கேள்விப்பட்டேன். ராதிகா has some interesting findings. Can you? Yeah, sure sir.
சார் என்கிட்ட கொடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அப்பதான் இப்படி ஒரு விஷயமே புரிஞ்சுது. இந்த ஃபுட்டேஜஸ் மேனிப்புலேட்டட் தான். புரியலையே. அதாவது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கரெக்டா 8 நிமிஷம், அதாவது சின்ன கிளிப்பிங்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இதுல 3:02 இருந்து 3:10 வரைக்கும் இருக்கிற கிளிப்பிங்க பாருங்க. சார் இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆங்கிள் பேக்ல ஒரு பைப் தெரியுதா உங்களுக்கு? இந்த பைப்ல இருந்து சிந்துற தண்ணி கீழவே விழ மாட்டேங்குது. அப்புறம் அது திரும்ப பைப்புக்குள்ளே தான் போகுது. இதோட ஒரிஜினல் கிளிப்பிங்ல இதுக்கு முன்னாடி இருந்த கிளிப்பிங்கை எடுத்து யாரோ மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைமிங்கை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக, கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற கிளிப்பிங்ஸோட சிமிலாரிட்டி தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காகவும் இந்த கிளிப்பிங்கை அவங்க ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா பாருங்க சார். நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா தண்ணி ரிவர்ஸ்ல போறது உங்களுக்கே தெரியும். ஓ, அப்ப இத வச்சு பாக்கும்போது எஸ், அங்க நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக தான் அவங்க இதை செஞ்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, இதே ஃபோர்ஜரி தான் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் நடந்திருக்கு. அப்போ அதே நேரத்துல யாரோ சர்வர் ஹேக் பண்ணிருக்காங்க. அது மறைக்க எப்படி பண்ணிருக்கலாம்? அஷ்ரஃப், அன்னைக்கு ஹோல் டே கம்பெனிக்குள்ள வந்தவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்டு லிஸ்ட் எனக்கு வேணும். சார், எனக்கு என்னவோ இது தேவையில்லைன்னு தோணுது. இது வெளியில இருந்து வந்து செய்ய சான்ஸ் இல்ல. ஃபேக்டரி, சர்வர் ரூம் இத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும். இது ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் பண்ணலங்கிறது எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுது? மேபி ஃபேக்டரிக்குள்ள யாராவது உதவி செஞ்சிருக்கலாமே, அவங்க ஈஸியா ஹேக் பண்றதுக்கு. சார், இது ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. பிகாஸ் he has not covered his tracks. ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் ஒரு சிஸ்டமை ஹேக் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். பட் இங்க நடந்திருக்கிற இந்த விஷயம் அப்படி இல்ல. இந்த கிளவுட் சர்வர் இருக்குல்ல, நம்ம பசங்க இந்த நியூ ஃபிலிம்ஸை பைரேட் பண்ணி அப்லோட் பண்ற லோக்கல் சர்வர் தான் இது. ஒரு ப்ரொஃபஷனல் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த கிளவுட் சர்வர் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ், அதை கூட அவங்க மறைக்கவே இல்லை. எல்லாமே இன்டர்னல் ஐபி அட்ரஸ் தான். ஒரு ப்ரொஃபஷனல் யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சார். சார், நாளைக்கே இந்த கேஸ்ல எங்களுக்கு 2-3 பேர் மேல சந்தேகம் இருக்குன்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா இல்லாதவங்கன்றதுனால டெஃபினட்டா பேனிக் ஆயிடுவாங்க. அதை வச்சு நீங்க குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் ஆயிடுவீங்க போல இருக்கு. இல்ல, நாங்க பாக்குற பார்வையை விட நீங்க பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. வேற என்ன பண்ண முடியும் சார்? வீட்லயும் அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எல்லாரையும் சந்தேக கண்ணோட பாக்குறேன்னு. நான் அப்படிப்பட்ட வேலை செய்யறதுனாலயோ என்னவோ சந்தேகப்படுறதோ ஒரு வகையில ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. எனிவேஸ், thank you so much ராதிகா. அப்புறம் அஷ்ரஃப்க்கு ஏதாவது உதவி தேவைன்னா உங்களை தொந்தரவு பண்ணுவாரு. ஓ, நோ ப்ராப்ளம் சார். சரி சார், நான் கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ புஜி, என்னாச்சுரா? ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளவு லேட்டு? ஹூஸ் திஸ்? ஐயோ, டேய், இங்கிலீஷ்டா. நமக்கு தெரியாத இங்கிலீஷா? நீ பேசு. நீ பேச ஆரம்பிச்சாலே அவ பயந்துருவா. நான் சும்மா உன்கிட்ட டாக் பண்ணலாம் தான் பேசுறேன். ஹே, யாரா நீ? தெரியலையா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட பிஞ்சிரு சொல்லிட்டேன். இப்ப நீ போனை வைக்கல, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பொறுக்கி போனை விட. என்ன பொறுக்கிந்திரா? ஆமா, நாம பொறுக்கி பார்த்ததுலயே அதான நல்ல பீஸ். ஏ புஜி, எனக்கு பயமா வருது. வருண்டா, ஆனா இப்ப வராது. போலீஸ் வீட்டுக்கு வரும்போது தானா வரும். வைடா போன. ஐயோ, வைக்காத. அறிவு கிட்டவன். இன்னொரு தடவை கால் பண்றேன். இந்த நம்பரையும் அது பிளாக் பண்ணிச்சுரா சனிய. நான் யாருன்னு காட்டுறேன். உன்னை தூங்க விட மாட்டேன்டி. டேய், என்னடா? ஒண்ணும் இல்லண்ணா. தேவையில்லாத பிரச்சனையிலலாம் போய் மாட்டிக்க கூடாது. இல்லண்ணா, ஒண்ணும் இல்ல. அண்ணன்ட்டு இந்த ஃபோன் வந்துச்சா? இல்ல, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாரு. பைக்கி கொடு. இது ஓகே தான். ஆனா நம்ம ப்ராடக்ட்டோட அப்டேட் கூடிய சீக்கிரமா நம்ம ரோல் அவுட் பண்ணி ஆகணும். இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. டாக்குமெண்டேஷன் முடிஞ்சா போதும். நீ இத பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லு. இது ஓகே தான். ஒரு நிமிஷம் பாரு. இதுக்குள்ள என்னாச்சு? போன். யார் இது?
இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே எதிர்பாராத விதமாக நம்ம ஆஃபீஸர் வந்துட்டாரு. ம் குட் மார்னிங் சார். வாங்க ராதிகா. அட சார் வந்திருக்காரா? வாங்க சார். அப்பா ஹெல்த் எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல. மெசேஜ் அனுப்பாம மாட்டிக்கிட்டான். அவன் பேரு தங்கக்கிளி. ஒரு சில பெட்டி கேஸ்லாம் அக்யூஸ்டா இருக்கான். ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்களா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ். அவனை கோர்ட்டு கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கறது நடக்காத ஒரு காரியம். மெசேஜ் பண்ண நேரத்தில் ஃபோன் அவன் கையில தான் இருந்துச்சுன்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணலனா இந்த கேஸ் நிக்காது. அது உங்களுக்கே தெரியும்ல சார். ஐடி ஆக்ட் செக்ஷன் 67A டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பான்னு கேஸ் எடுத்தா ஜாமீன் எடுக்க முடியாத அளவுக்கு 90 நாள் உள்ள இருப்பானுங்கல்ல, எனக்கு அது போதும். இவங்க எல்லாருமே சீசன்டு கிரிமினல்ஸ். இதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதனால நாம தான் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். அவனை உள்ள தூக்கி வச்சு 4 தட்டு தட்டிட்டு இனிமே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு எழுதி வாங்கிடலாம். அப்படி பண்ணா இன்னொருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த சைபர் லா எல்லாம் தெரியற எனக்கே கோர்ட்ல ஃபைட் பண்ண முடியலன்னா மத்த சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க சார்? 100% கரெக்ட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சட்டத்துக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சார், அவனுங்க என்கிட்ட என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் பிரைவசிக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மெசேஜஸும் அனுப்புறது, நைட்ல அதுவும் ஆன் டைம்ல கூப்பிட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றது. இட்ஸ் an act of violence. எதுக்கு சார் நம்ம இதை இவ்ளோ சிம்பிளா பார்க்கணும்? as a friend நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சாய்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி யோர்ஸ். கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டா as a போலீஸ் ஆஃபீஸர் என் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே சார், அவங்கள உள்ள கூட்டிட்டு வரவா? இப்ப வேணாம், அவங்க அங்கே இருக்கட்டும். நாங்க ஒரு டிஸ்கஷன்ல இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நானே கூப்பிடுறேன். ஓகே சார். அப்போ உங்க முடிவு என்ன? சார், இங்க பாருமா, சார் சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. அப்பா, இந்த கேஸ் எல்லாம் கோர்ட்ல விசாரணைன்னு வரும்போது அப்படி இப்படின்னு எல்லா சைடும் இருக்குமா. 2 பக்கத்துலையுமே தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்க வேண்டி வரும். நீ நினைக்கிற மாதிரி இவனுங்களை குற்றவாளிங்கன்னு ஜெயில பிடிச்சி போட்டாலும் இவனுங்க திருந்துவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும்ல. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதான் செய்யுங்க. கனாய் அவனை கூப்பிடு. உள்ள வாடா. தங்கக்கிளி பேர் நல்லா தான் இருக்கு. யார் உனக்கு இந்த பேர் வச்சா? தெரியாது சார். தெரியாது சார். நேரா எங்க வேலை பார்க்குற? ஸ்கிராப் பிஸ்னஸ் பார்க்குறேன் சார். மற்றபடி பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது இல்ல சார். என் ஃபோன் 1 வாரத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு சார். ஆஹா. அதை யாரோ எடுத்து செய்கிற வேலை தான் சார் இது. உங்ககிட்ட எத்தனை நம்பர் இருக்கு? சார், தொலைஞ்சு போன ஃபோன் டூயல் சிம்மு சார். 2 நம்பர் இருக்கு. ஒன்று வியாபாரத்துக்காக வச்சிருக்கேன். அஷ்ரஃப் சார் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. பெரிய திறமசாலி தான் சார். உன் கூட வந்தவன் யாரு? சார், இவன் கூட தான் இருக்கான். உன் பேர் என்ன? அஜித் சார். அசால்ட்டு சார். அப்படி சொன்னதான் எல்லாருக்கும் தெரியுது. ஓ, இவர் தானா அது? உனக்கு இவனை எப்படி தெரியும்? இவன் என் கடையில் தான் வேலை செய்கிறான். அப்போ உனக்கு மெசேஜ் அனுப்புற வேலை தானா? சார், என்கிட்ட வாட்ஸ்அப்லாம் கிடையாது. சாதாரண ஃபோன் தான். என்ன? சாதாரண ஃபோன் தான். அப்புறம் கிளி சார், சார் உங்க ஃபோனு தொலைஞ்சு போச்சு. ஆமா சார். அப்புறம் அந்த ஃபோன்ல இருந்து யாருக்கும் மெசேஜ்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா சார். அப்படிதானே சார்? இது யாரோ வேணும்னு செய்யற மாதிரி இருக்கு. ஓஹோ. இந்த பொண்ணு வேற யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வேணும்னே எங்களை மாட்டி விடுற மாதிரி இருக்கு சார். சார், நீங்க இது கிரிமினல்ஸ் கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இப்பவே எஃப்ஐஆர் போடுங்க. எங்களை கிரிமினல் சொல்றதுக்கு இவ யார் சார்? என்னடா சிரிப்பு? சார், அவளே எதுக்கு அடிக்கிறீங்க? போலீஸ்காரனை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியல. தெரியுதா? மாதிரி சொல்ல எங்கள்ட்ட காட்டாதீங்க. உங்களை தூக்கி உள்ள போடு. உங்க திமிர நான் என்ன திமிரா? ஏத்து பேசுங்க. நாங்க எதுவும் பண்ணல சார். ராஸ்கல்ஸ். சரிங்க சார். என்னடா முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவேன். ஓஹோ, நோண்டி தான் பாருங்களேன். அடிங்க. ஐயோ,
முடி மறைச்சிருச்சு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. மேடம், இவனுக்கு பஞ்சர் ஓட்ட தெரியும். ஒன்னு சொன்னீங்கன்னா போதும், பையன் ஓட்டுவான். ஒட்டணுமா? எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா மேடம். டே அஜித், அக்கா வந்துட்டாடா. அக்கா, அக்கோ. கொஞ்சம் கவனிச்சிட்டு போ. புஜுகுட்டி, புஜுகுட்டி, அப்படியே போன எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போ. ஊத்து ஊத்து, செடியாவது வளரட்டும். அக்கா எங்க போறீங்க? எக்கோ புஜுகுட்டி, பொறுமையா பொறுமையா. அக்கோ, கொஞ்சம் வெளியே வாங்க அக்கா. சலோ. கேஸ் குடுக்குறியா? வாடா வாடா போலாம். சரி போய் குடு போ. இதுவும் எவ்வளோ ஆச்சு? 345 மேம். சார் ஒரு நிமிஷம், இதெல்லாம் மேடமோட திங்ஸ். மேடத்துக்கு இது பிடிச்சதுன்னா மேடமே பில் பண்ணி எடுத்துக்கட்டும். பே பண்ணியாச்சு. ஓகே மேடம். ஹலோ அப்பா. பாப்பா, நான் வந்தாச்சு. வந்துடுறேன். 2 minutes. ஓகே, நான் உன் ஆஃபீஸ்க்கு கீழே தான் இருக்கேன். சரிப்பா. யாருங்க நீங்க? வண்டி மாறி ஏறிட்டீங்களா? இது என்னோட காரு. என்ன தெரியலையே உங்களுக்கு? நீங்க தானே என்ன வரவே சொன்னீங்க. நான் வர சொன்னானா? நான் யாரையும் வர சொல்லையே. நீங்க வண்டி மாதிரி ஏறிட்டீங்க, இறங்கிடுங்க. சும்மா தமாஷ் பண்ணாதீங்க சார். இதான் கூப்பிட்ட உடனே நான் எங்கேயும் போறதே கிடையாது. தேவையில்லாம பேசாதீங்க, இறங்குங்கம்மா. என்ன சார் நீங்க? திறந்த இடத்துல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. முதல்ல இறங்குமா. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். உங்ககிட்ட தான் சொல்றேன், முதல்ல இறங்குனா. நீங்க தானே வர சொன்னீங்க. வர சொல்லிட்டு என்னவோ ரொம்ப ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார் உன்னை வர சொன்னது? யாரா? நீங்க தான். வேற யார் வர சொன்னது? பாலா சார், என்ன இங்க? நான் என் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வந்தேன். அப்படியா? ஆமா. இவங்க யார், உங்க ஒய்ஃபா? நீங்க தயவு செஞ்சு கீழே இறங்குங்கம்மா. இதுக்கு தான் சொன்ன வண்டி எடுங்க, நம்ம இங்க இருந்து போவோம்னு. ஐயோ, எவ்வளவு அவசரம் அக்காவுக்கு. இத பாரு. நீ முதல்ல கீழே இறங்குமா. கீழே இறங்குன்னு சொன்னமா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்ன மேட்ரு? நம்ம பாலன் சார் தெரியல? சாரையும் நல்லா தெரியும், அக்காவையும் நல்லா தெரியும். வணக்கம் அக்கா. எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாம தான் வண்டியில பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களோ? பாருடா, இந்த மாதிரி வர்றவெல்லாம் அம்மா அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஆனா அதெல்லாம் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. அப்ப ரெகுலரா நடக்குது. யோ வாங்கயா, இங்க நல்ல சீன் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கிடைக்காது, சீக்கிரம் வாங்கயா இங்க. ஏய் சதீஷ், இங்க பாருடா. இங்க பாரு. பாஸ் உன்னோட பாஸ் வந்து பாடுறீங்க. அந்த மாதிரி இது. இருங்கடா, ஒவ்வொருத்தரும் எடுங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? என்ன பண்றது? எல்லாரும் பாருங்க. என்ன சார் இது? வாங்க சார், நம்ம இங்க இருந்து போலாம். சார் அக்கா வேகமாகுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய், உடனே அப்லோட் பண்ணிருங்கடா. ஏய் தள்ளுங்கடா. என்ன சார் அக்காவே கெஞ்ச விட்டுருக்கற? அட புஜுகுட்டி. யார் நீங்க? சார் தான் என்ன வர சொன்னாரு. கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? இங்க பாரு. என்ன இது? ரொம்ப தான் பண்ற நீ. வரதான் வந்தேன் நானு. மாட்டாமையா போய்டு நீ. என் கையை விடு. என் கையை பிடிக்காத. இறங்கி வா. அக்கா வா. அப்பா கிட்ட கேள்வி நான் யாரு நீங்க? போய்டு. சேர்ந்து ஊரே பண்ணிட்டு இருக்கீங்களா? வா. அவன் கூப்பிடுவா, இவ வந்து என்ன விரட்டுவாளா? இவரா? ஆமாங்க, இவர்தாங்க என்ன கூப்பிட்டாரு. அதனால தான் நான் இங்க வந்தேன். புஜுகுட்டி, சாரோட நல்ல போட்டோஸும் வீடியோஸும் கெச்சுக்குது. நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே போஸ்ட் பண்ணிடுறேன். தைரியமா போய் கேஸ் கொடுத்தியே. எங்க இப்ப கூட இவரோட யோக்கியத்தனத்தையும் வெளிச்சம் போட்டு காமி. சார், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் என்னைக்கும் சந்திக்கவே கூடாதுன்னு. என்ன பண்றது, உங்க பொண்ணால மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை. நாங்களாம் பாவம்னு உங்க பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லுங்க சார். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன்.
நாம என்னைக்குமே சந்திக்க கூடாது. எடு வண்டி எடு. எடு 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 வண்டி எடு எடு எடு. சீக்கிரம் வண்டி எடுங்க. போ 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 போய்க்கிட்டே இரு. டேய் வழி விடுங்கடா. தலே கிளம்பு கிளம்பு அந்த போச்சு கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு விடுச்சு போச்சு கிளம்பு கிளம்பு. ஏய் விடு 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 ஓவரா ஓடாதீங்கடா பெருசா ஓவரா ஓடாதீங்க. அமைதியா இருங்க எல்லாரும். போட்டு போட்டு அப்பா போலாம். கிளம்பு கிளம்பு சீக்கிரம் போ போ போ. விடு விடு பாத்து போ புடிச்சிட்டு அப்புறமா சொன்னீங்களா. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். பாப்பா, நீயும் சார்ல்ஸும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நாமளே ப்ரொவகேஷனுக்கு போக வேண்டாம். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலப்பா. அவனுங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அஜித்னு ஒருத்தன், அவனை கொலைக்கேஸில் நான் சந்திச்சிருக்கேன். அவனுக்கு எதிராக நான் தான் ஆர்கியூ பண்ணேன். ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக தான் இருந்துச்சு. 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் அவன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தண்டனை காலம் முடியறதுக்குள்ளேயே வெளியே வந்துட்டான். அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இவனுங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே என்னை அமைதியாக பேசாமல் போக சொல்கிறீங்களாப்பா? அம்மாடி, உங்கள் அப்பா இப்போ முன்ன மாதிரி இல்லை. உன் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? நீ என்ன பயந்தாங்கொள்ளின்னு நினச்சாலும் சரி, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் நினச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் இப்படிப்பட்ட பிரச்சனையில் உன்னை மாட்டி விட என் மனசு இடம் கொடுக்கல. எனக்கு நீ மட்டும்தாம்மா இருக்க. தயவு செஞ்சு இதை விட்டுருமா. வா, நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? எனக்கு அவனுங்களோட ஃபோனை ஹேக் பண்ணணும். யாருது? அவனுங்களோடதா? அதை எல்லாத்தையும் விடுவியா? அவனுக்கு போனை ஹேக் பண்றதால உனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அவனுங்க நிம்மதியை கெடுக்கணும். I want to kill the privacy. இந்த ஆபீஸ்ல பிரைவசியை பத்தி நிறைய கிளாஸ் எடுத்தவளே நீதான். நீ அதினா கூக்கரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1 ஃபீமேல் ஹேக்கர். அவங்க ஒரு மாடல் தான். ஒரு நாள் அவங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட நியூட் பிக்சரை பார்த்தாங்க, மாஃப் பண்ணது. அந்த கோவத்தில் அவங்க வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதோட கண்டென்ட்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணி வெப்சைட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி விக்டம்ஸ்க்கு உதவி செய்கிறாங்க. த ஹேக்கர் ஃபேரின்னு தான் எல்லாரும் இப்போ அவங்கள கூப்பிடுறது. நான் இன்னைக்கு அந்த பொறுக்கிங்களை மன்னிச்சு விட்டா நாளைக்கு அவங்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் டு ஸ்டாப் தேம். அதுக்கு இப்படி பண்றதை தவிர வேற வழியே இல்லை விஜய். I don't know. நான் உன்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன்.
யார் உதவியும் இல்லாம பண்ண எனக்கு நல்லா தெரியும். யூ நோ இட். அவங்க போன் எப்படி ஆக்சஸ் பண்றது? வாட்ஸ் யுவர் பிளான்? பிரைவசி பிரீச் பண்ணி ஒரு ஆளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம எதிரி மாதிரி நம்ம யோசிப்போம். எக்ஸாக்ட்லி. அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். நம்மளும் அவங்கள மாதிரியே யோசிப்போம். அப்புறம் அவங்க என்ன செய்வாங்களோ அதை செய்வோம். என்னடா இது? பிட்டெல்லாம் நமக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு இது? ஏதோ ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு. நீ அவசரப்பட்டு ஏதாவது சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருப்ப. அப்புறம் என்ன? எப்படி இருந்தா நான் வீடியோ செம்மையாகுது. என்ன? எனக்கும் குடுறா. டே மண்டா, உனக்கு வேணுமா? ஐயா நல்லா ஆட்றிய தலைய. தாடி மறைச்சிட்டு இருந்தாலும் என்ன ஒளிவட்டம். அனுப்புடா, சீக்கிரம் அனுப்புடா. 2 பேருக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. பாக்குறேன். நான் வந்துச்சா? இன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு போற ஷார்ஜா ஃப்ளைட்ல குழம்பு வருதுன்னு அண்ணன் சொன்னாரா. நான் வண்டி எடுத்துட்டு பிக்கப் பண்ண போறேன். போயிட்டு வந்து பேசுறேன், சரியா? இன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு போற ஷார்ஜா ஃப்ளைட்ல குழம்பு வருதுன்னு அண்ணன் சொன்னாரா. நான் வண்டி எடுத்துட்டு பிக்கப் பண்ண போறேன். போயிட்டு வந்து பேசுறேன், சரியா? குட் நைட் மேம். குட் நைட். ஹலோ சார். யா சார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சார். இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு லேண்ட் ஆகிற ஷார்ஜா ஃப்ளைட்ல ட்ரக்ஸோ ஏதோ ஒன்று வர மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஷூர். சோர்ஸ் என்ன? ஐம் சாரி சார், என்னால் இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஃப்ளைட் டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன். கொஞ்சம் பார்க்குறீங்களா? யா ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார், என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதுக்குள்ள என்ன இருக்கு? அது எல்லாத்தையும் வெளியிடு. சார், இந்த பேக்குள்ள ஒண்ணும் கிடையாது சார். சொல்ற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். இல்ல சார், சொல்றத கேளுங்க. ஓபன் பண்ணு. என்ன சார் அதுல என்ன இருக்கு? எடு எல்லாத்தையும் எடு. எல்லாத்தையும் வெளிய எடுத்து போடு. இல்ல சார். ஹலோ சார். ராதிகா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? செக்கிங்ல எதுவும் கிடைக்கல. சார் கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். சீக்கிரம் மேடம் ப்ளீஸ். ட்ரக் இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? கோல்டா? ஆனா குழம்புன்னு சொன்னானே. ஷார்ஜா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சார், நான் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஓகே. அந்த ஆளு இல்லைன்னா அதே ஷர்ட்டை போட்ட வேற யாராவது அங்க இருக்காங்களான்னு பாக்குறீங்களா? சரி நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். அப்புறம் சார், எனக்கு என்னமோ அது கோல்டா இருக்கும்னு தோணுது. சரி, நான் செக் பண்றேன்.
பிக் ஹிம். ஓபன் பண்ணு. சார் டேய் ஏர்போர்ட்ல தானே இருக்க, அங்க இருக்காத, உடனே கிளம்பி நம்ம இடத்துக்கு வா. சரி சரி இப்போ வரேன். ஹலோ சார். Radhika, you are absolutely correct. We got him. Thank you. எஸ். ஒருத்தரோட ஃபோனை ஹேக் பண்ணா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? எல்லாமே. அந்த ஆளோட ஃபோனில் இருக்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ், அந்த ஆளுக்கு யார் யார் கால் பண்ணுறாங்க, கால் ஹிஸ்ட்ரிஸ், கான்டாக்ட், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி எல்லா ஆப்ஸும், விசிட் பண்ணுற வெப்சைட்ஸ், அந்த ஆளு கேலரியில் இருக்கிற கம்ப்ளீட் ஃபோட்டோஸ், அந்த ஆளு போகிற லொக்கேஷன்ஸ். நான் இங்கே இருந்தே அந்த ஆளோட ஃபோனில் கேமராவை ஆன் பண்ண முடியும். இனி இன்கேஸ் அவங்க சிம்மை மாற்றினா கூட என்னால் இங்கே இருந்தே அவங்களோட ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியும். செக்ஷன் 43 and 66 ஹேக்கிங் அண்ட் டேட்டா தெஃப்ட் 3 வருஷம் சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் அபராதம். அப்பா, அந்த கிரிமினல்ஸ் நம்மளோட பிரைவசிக்குள்ள நுழைஞ்ச போது இங்க இருக்கிற எந்த சட்டமும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணல. ஒரு தப்ப இன்னொரு தப்ப வச்சு திருத்த முடியாது. ஒரு ஹியூஜ் கோல்டு ஸ்மக்லிங் குரூப்போட பார்ட் தான் அவங்க. அவ்வளோ பெரிய கிரைம் தான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறது. அப்படின்னா ஏன் இதையெல்லாம் சார்ல்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது? அதுக்கான நேரம் இன்னும் வரலப்பா. அவங்க இவ்ளோ பெரிய ராக்கெட்டோட ஒரு சின்ன செயின் மட்டும்தான், ஜஸ்ட் கேரியர்ஸ். அவங்க ஏர்போர்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது வேற ஒரு கேரியர்ஸ் கிட்ட தான்ப்பா. அது அல்டிமேட்லி எங்க போய் சேருதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நமக்கு எவிடன்ஸ் வேணும். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாதுப்பா. அவங்க போனை ஹேக் பண்ணியிருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை அவனுங்க கண்டுபிடிச்சாலோ அது நாம தானே தெரிய போறதில்ல. இன்டென்ஷன் ஆஃப் அவர் பர்பஸ் நன்மையா இருக்கணும். அது பகையாவோ பழிவாங்கலாவோ இருக்கக்கூடாது. தெரியல சார். என்ன தெரியல சார், நம்ம இடத்துல இருந்து நிச்சயம் போயிருக்காது. பசங்களாம் ரொம்ப நம்பிக்கையான பசங்க. நம்புறவங்க தாயா முதுகுல குத்துவாங்க சார். எதுக்கும் பசங்க கிட்ட சொல்லி வை. நான் சொல்றேன் சார், இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பு நடக்காது. இப்போ போனது தானே. ஹலோ ஹலோ சே. டேய், அந்த ஆள் செம்ம கான்ல கத்திக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம பேர்ல தப்பு சொல்றானா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. இருந்தாலும் பொருள் அவனதுல, அந்த வயிற்றுச்சல புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்காக தானே ரோட்ல வச்சு ஒருத்தனை மட்டும் பண்ணோம், அதுக்கு கூட நன்றி இல்லையா அவனுக்கு? டேய், என்னடா பண்ணிட்டீங்க பெருசா? சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வார்த்தை வர்றதுனாலதான் பிரச்சனை பெருசாகுது. நீ மூடிட்டு உட்காரு. யாரு நான் சொல்ற வரைக்கும் எதுவும் செய்யாதீங்க. டேய், உனக்கு சேர்த்து சொல்றேன். அந்த ஆளு யோசிச்சானா அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒன்னே என்னைய விட்டு புதுசா 10 பேர்த்த இறக்குவான். இந்த தொழில் அவன் ஒன்னையோ என்னையோ இல்ல அவனையோ வச்சு செய்யணும்னு அவசியமே கிடையாது. எவனை வேணாலும் வச்சு பண்ணுவான். அதனால கொஞ்ச நாள் அடக்கி வாசிங்க. விஜய், நம்மளோட பால்கி எஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் இன்னும் ஆக்டிவ் தானே? ஆமா. எனக்கு கொஞ்சம் செட் பண்ணி தெரியும். எதுக்கு? அவனுங்களை கொஞ்ச நாளைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதுக்கு தானே வச்சுக்கோ. உன்கிட்ட போய் சொன்னோம் பாத்தியா? இதை எத்தனை பேருக்கு அனுப்பலாம்? 2 லட்சம் பேருக்கு அனுப்பலாம். யாருக்கெல்லாம்? சிட்டி, ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இந்த டேட்டா பேஸ்லாம் இல்லீகல் தானே? ஆமா, அதேதான். பர்ஃபெக்ட்.
அப்ப நோட் பண்ணிக்க. மெயில் 17 to 55 கொச்சி. எவ்வளவு பேர் இருக்காங்க? அது 1,90,000 பேர். அனுப்பிடு. என்னென்ன டைப் பண்ண? குடு. என்கிட்ட குடு. காஸ்ட்லி வேண்டாம். நீ வேற. டேய் இவனுக்கு ஒரு ஹெட்செட் ஆர்டர் பண்ணணும். ரொம்ப நாளா பழசையே வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இது ஒரு மக்க செட்டு. இதே வாங்க போற? இது போதும். டேய் வாயை கழுவுடா. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வாங்கணுங்கிற எண்ணத்துக்கே வந்திருக்கான். நீ வாங்க விட மாட்டியே? நம்ம பண்ணி தொலை. உன் பர்சனல் யூஸுக்கு தானே வாங்குற. காசு போனாலும் நல்லதா வாங்க வேண்டியதானே. லோக்கல் ஐட்டு தான் வாங்குறாரு. நம்மளா பிராண்டட் மட்டும் தான் வாங்குறது. டேய் இது ஹெட்செட்டும் நல்லா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். இதையே போட்டுறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா ஆர்டர் போட்டுறேன். இது போதும். ஹே சூப்பர் செட் பாரு. நாள்ல இருந்து உன கையில பிடி முடியாது. உடைச்சிரு. செல்லத்துக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் பாத்தியா? ஆர்டர் போட்டாச்சு. என்ஜாய். கையில காசு. என்ஜாய். போதும். யாரா அது ஃபோன் பண்றது எனக்கு? இந்தா. என்னடா வேணும் உனக்கு? தைரியம் இருந்தா நேர்ல வாடா பாத்துக்கலாம். கால்ல இருந்து 2-3 தடவை வந்துச்சு. விளையாட வரியான்னு கேட்டா நான் தான் SMS அனுப்பிச்சேன்றானுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இவன் அவசரப்பட்டு ஏதோ சைட்ல எல்லாம் போய் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அதான் போன் வருது. நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. உன் செல்லுக்குலாம் வா இருந்தா அழுண்டா. சரியா சொன்னீங்க. டேய் அவசரப்பட்டு எந்த சைட்ல கேட்டாலும் நம்பர்லாம் கொடுக்காதடா. டேய் நான் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேன்டா. ஒன்று ஊத்துடா. அவ்வளோதான். நான் இப்பதானே நானே சார்ஜ் போட்டேன். சரி இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஏறட்டுமே. இந்த பாதி ராத்திரில யாருன்னா உன்னை கூட போறது? ஒருவேளை உங்க அக்கா கூப்பிடலாம்ல. ரொம்ப ஓவரா பில்டப் போனா எங்க அக்கால அந்த அளவுக்கு ரசனை கெட்டு போயில்ல. நீ சொத்தன்னு தெரிஞ்சதுனால தானே எவன் கூடயோ உன் பொண்டாட்டி ஓடி போனா. வாய மூடுறா. ஏன் அந்த ஆளு என்ன சொல்லும் போது? சரி வாய மூடுனா மூடு. எல்லாம் என்னையே அடகுங்க. இதெல்லாம் வார்த்தை விடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்னடா யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? நான் என்ன யோசிக்கணும்? யாரா நீ? என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு சொல்றா. ஏற்கனவே நம்ம கெட்ட பேர் தெரியும்ல. நாளைக்கு பிளைட்ல பொருள் வேற வருது. அதை சேஃபா சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம சேர்த்தாகணும். இந்த நேரத்துல தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணங்கிற மரியாதை கூட இல்ல. கொஞ்சம் சிரிச்சு பேசினா அவ்வளவுதான். ஹலோ சார். யாராதிகா சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். குள்ளநரி போல செய்யும் வேலை பாரு. காலத்தை கையில் கட்டி ஜாலம் காட்டும் மித்தை காரிதா. வேட்டைக்காரன் 100 வெங்கை பூலி பாரு. வில்லாதி வில்லன்களை தோலுரித்து கோழையாக்குவே. எடுக்க வேணாம், நான் தான் கூப்பிட்டேன். இதென்ன புதுசா ஒரு இன்னொரு தேவைக்காக எடுத்தேன். ஒர்க்காக தானே பாக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னமோ பண்ணிட்டு இருக்க. Give me the fire to burn the desire. ஹலோ ஹலோ. அந்த ஆளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கடையில பிஸியா இருப்பான். அந்த ஆளை கூப்பிடுவாரு.
ஏய் தங்கக்கிளி, நீ அந்த வாட்ஸ்அப்க்கு ஒரு மெசேஜ் பண்ணு. பொருள் எங்க சேர்க்கணும்னு கேளு. ஹலோ, பொருள் ரெடி ஆகுது. எங்க எடுத்து வந்து கையில் கட்டி ஜாலம் காட்டும் மித்தை காரிதா. வேட்டைக்காரன் 100 வெங்கை பூலி பாரு. விஜய், நீ காலேஜ்ல மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தல, அது இப்பவும் பண்ணுவியா? சொல்லு. கொஞ்சம் வாயே. வா. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இல்ல சார். சேஃப் தானே? சேஃப் தான். சரி கொண்டு வா. Give me the fire to burn the desire. Give me the fire, burn the desire. அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ சரவணன், நான் பேசுறது. ஆமா. நான் சேது பேசுறேன். சேதன, வாழ்க்கையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், ஆனா பிரச்சனையான வேலையை ஃபேஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? அதை என்னைக்குமே செஞ்சிடாத. இல்ல நான் பண்ணலண்ணே. நிஜமாண்ணே? வெறுமனே சொல்லாத, தயவு செஞ்சு செய். சரிண்ணே. புரியுதா? இந்த விஷயம் விஜய் சேதுபதிக்கே தெரிஞ்சு போச்சு. சேதுபதியா? இதுக்கு தான் சொன்ன விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு. இதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களோட டீலிங்கே வச்சுக்க கூடாது. இதெல்லாம் சரியா வராது. நீ பொருளை எடுத்துக்க சொல்லு. வண்டியில இருந்து பொருளை எடுத்துருங்கப்பா. இதெல்லாம் சௌரியப்படாது, ஒத்து வராது. செம்மையா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. தேங்க்யூ. நான் அஜித் மாதிரி கூட பேசுவேன். அது இப்ப வேணாம், தேவைப்படும் போது சொல்றேன். இல்லனா ரஜினி சார் மாதிரி. இல்ல பரவாயில்ல, தேவைப்படும் போது சொல்றேன். பாவம் சுமையென உன் வாழ்வில் சேரும், யார் அறிவார் என்பது துன்பம். எங்கடா? வாழ்வே துன்பம். பதிலா வெயிட் பண்றேன். இன்னும் வரல. பாடம் அதமங்கள் ஆனா இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். தூதன் என் வலையில் மாட்டும் வேடன், நீ முன்னால் ஹலோ. ஆடிய ஆட்டம் ஏய், கையில மாட்டேன்வையா? இனி வாழ்க்கை நேர்ல வாடா. நான் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுகிறேன். விடாம எனக்கே போன் வச்சுனேங்கற. இந்த நம்பரை பிளாக் பண்ணி தொலை வேண்டியதான். உன்கிட்ட தான் இருக்கணும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இல்லனா இந்த நேரத்துக்கு எதுக்கு அவனுங்க ஃபோன் பண்ண போறாங்க? இந்த நம்பரை நான் சேவ் பண்ணிக்கவா? வேண்டாம், என்கிட்ட இருந்தா போதும். புஜ்ஜு குட்டி. அது என்ன புஜ்ஜு குட்டி? நீங்க கேள்விப்பட்டதில்ல? புஜ்ஜு குட்டின்னு வாங்களே. அந்த எருமைங்க அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கு. நீ வேற நம்பரை மாத்து. நான் அன்னைக்கே சொன்னேன் கேர்ஃபுல்லா வேலை பார்க்கணும்னு. இப்போ என்னாச்சு பார்த்தல? சாரி சார். ஓ சாரியை வச்சு நாக்கத்தான் வலிக்கலாம். நான் சொல்றத கேளு நீ. சார் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். என்ன சொல்ல போற நீ? என்ன சொல்ல போற? உன் பக்கத்துல இருக்க ஒருத்தன் கூட எதுக்குமே லாய்க்கு கிடையாது. அந்த சந்தோஷோட கொலைகேஸ போலீஸ் மறுபடியும் தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, தெரியும்ல? சார் அஜித் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான், கொடுக்கட்டா? கொடுத்து அவன் மட்டும் என்ன பேசிட போறான்? அவன் பேசினா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. ஏதாவது கொலை கேஸ் அது இதுன்னு போலீஸ் வந்து புடிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து நின்னீங்கன்னா ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். என் சைட்ல இருந்து பொருள் அனுப்புற விஷயம் என் ஒருத்தனை தவிர இங்க யாருக்குமே தெரியாது. அங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருந்தும் தப்பு நடக்குதுன்னா யாரு மேலடா தப்பு? டேய், இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதா? இல்லைண்ணா, இவனை நம்ம ஏதாவது செய்யணும். இல்லைன்னா இவனே அந்த கொலைகேஸில் மாட்டி விட்டுருவான். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அவர் ஏதோ கோபத்தில் உளர்றாரு, அவ்வளவுதான். இதோட விட்டுரு. டேய் அஜித், நான் தான் பேசுறேன். அந்த சந்தோஷ் எனக்கே துரோகம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவன் கதையை மொத்தமா முடிச்சிருங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். இதை இப்பவே அவனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வை. நாளைக்கு நம்மளை போட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பே. இது பிரச்சனையாயிரும். வேண்டாம், தயவு செய்து விட்டுரு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏய் தங்கக்கிளி, சொல்லு. நீ அவன்கிட்ட காசு வாங்கினப்போ எடுத்த போட்டோ இருக்குல்ல? இருக்கு. அதையும் அனுப்பிச்சு வை. டேய் வேண்டாம்டா. ராதிகா, நீ இப்ப சொன்ன இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரியும்ல? நான் இப்ப நினைச்சா கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். யூ நோ தட்? சார், இந்த எவிடன்ஸை வச்சு அந்த கிரிமினல்ஸ் மேல கேஸ் போட முடியும்னு நினைச்சீங்கன்னா என் மேலேயும் கேஸ் போட்டுக்கோங்க. ஐ எம் ரெடி டு செல்ஃப் இன்கிரிமினேட். சார், அந்த டாக்ஸி டிரைவர் சந்தோஷோட கொலைகாரனை பிடிக்க போலீஸ்க்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் சார்? பேலஸ் ஜுவல்லரியோட ஓனர் ஜார்ஜ் தான் கொட்டேஷன் கொடுத்ததுன்னு தெல்ல தெளிவா தெரியுது.
நான் சொல்றதை நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? சரி, என் நிம்மதியை கெடுத்தவங்க எப்படியாவது போயிட்டு போறாங்கன்னு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடுறவன் நான் இல்ல சார். அவனுங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணுடைய நம்பரையும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எது செய்யணும்னாலும் நான் செய்வேன் சார். நான் சார். எவனோ ஒரு காலி பையன் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வீடியோ அனுப்பிச்சு கரெக்டாக பண்ணியிருக்கான். அதான் பஞ்சாயத்து. லேப்டாப்பை நீங்க சரண்டர் பண்ணிடுங்க. இது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதாவது தேவைன்னா நானே கூப்பிடுறேன். ஓகே. வரேன் சார். சரி வாங்க. அஜித், 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 இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம உடனடியே இடத்த மாற்றணும். பொண்ணு தானே நம்ம சாதாரணமாக இருந்துட்டோம். நம்ம ஆரம்பத்திலே அழிச்சிருக்கணும் அவளை. இப்போ நமக்கே யமன் ஆயிட்டா. யாரு யாருக்கு யமனாவாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருண்ணா. ஹலோ பாப்பா. அப்பா எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஏறக்குறைய கிட்ட வந்துட்டேன். ஒரு 15 நிமிஷத்துல வந்துடுவேன். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ தூங்கு. என்கிட்ட தான் இன்னொரு சாவி இருக்க, நானே திறந்து வந்துடுறேன். நான் வந்ததும் கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே அஷ்ரஃப் சார், சிட்டில இருக்கிற எல்லா ஆட்டோ ஸ்டாண்டையும் சர்ச் பண்ண சொல்லுங்க. Okay, ஒருத்தர் கூட விடாதீங்க. ஓகே. சஸ்பீஷியஸா எதை பார்த்தாலும் டைரக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட ரெகுலர் இடத்துல எல்லாம் தேடியாச்சு சார்.
மத்தியானத்துல இருந்தே கைலாங்கடையும் மூடி இருக்கு. குணாங்கிற ஒருத்தனுடைய ஆட்டோல தான் இவனுங்க போயிருக்கானுங்க சார். அப்ப பாலன் சார் சொன்ன ஸ்பாட்டுக்கு யார் போயிருக்கா? மனோஜ் அங்க போயிருக்கார் சார். அந்த ஏரியால பெருசா வீடு கிடையாது சார். ரோடுக்கு 2 பக்கத்துலயும் காடு தான் சார். அந்த ஏரியா முழுக்க நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. பாலன் சார். பாலன் சார் வாங்க. ஏதாவது தெரிஞ்சுதா? சிட்டில இருக்கிற எல்லா பெட்ரோல் யூனிட்டையும் அலர்ட் பண்ணியாச்சு. சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிடலாம். சார் இன்னொரு விஷயம். சொல்லு சார். ராதிகாவோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன லொகேஷனும் பாலன் சார் சொன்ன இடமும் ஒன்று தான் சார். ஹலோ பாப்பா. ஹலோ அப்பா, நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஏறக்குறைய கிட்ட வந்துட்டேன். ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவேன். தூக்கு அவளை தூக்கு. சார் அவனுங்களோட செல் நம்பர்ஸும் சேம் லொகேஷன்ல தான் காட்டுது சார். ஃபோன் அவனுங்க அங்கேயே விட்டுருப்பாங்கன்னு தான் தோணுது சார். அவங்க ஒருவேளை ஆட்டோல போயிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அஷ்ரஃப், பெட்ரோல் யூனிட் கிட்ட அடிக்கடி கால் பண்ணி கான்டாக்ட்லயே இருங்க. ஓகே சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நேரடியா பார்த்து விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் அவங்க போட்டோஸ் எல்லாம் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் அனுப்பிடுங்க. எஸ் சார். ராதிகாவோட லேப்டாப் இங்க தான் இருக்கு. அதை டீட்டெயிலா செக் பண்ணணும். ஒருவேளை அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் வேணா விஜய் வர சொல்லவா? விஜய் யாரு? நம்ம ராதிகாவோட ஒன்னா ஒர்க் பண்றவன். அது நல்லதுதான். They are on the run, but not too far. Alert all mobile, all station, all highway patrol. Control to all mobile vehicle. டியூட்டில இருக்க எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் அக்யூஸ்ட்னு சந்தேகப்படுற 4 பேரோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கோம். இவங்க ஆட்டோல தான் எஸ்கேப் ஆயிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால ஒரு ஆட்டோவும் விடாம செக் பண்ணுங்க. வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 4944. இன்னொரு முறை சொல்றேன், வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 4944. ஆட்டோ மட்டும் டார்கெட் பண்ணி மற்ற வண்டிகளாம் விட்டுடாதீங்க. சந்தேகப்படுற மாதிரி இருந்தா எந்த வண்டியா இருந்தாலும் செக் பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு எவ்ரி 1 ஹவருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓவர். மூச்சு இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா இயற்கை சுவாசம் ஏதாவது கொடுக்கணும்னா உனக்கு தோணுச்சுன்னா கொடு. இப்போ எங்க இருக்கோம்? எங்கன்னு யாருக்கு தெரியும்? அஜித், என்னடா அப்பனையும் பொண்ணையும் உன்ன காலி பண்ணியிருக்கணும். கொஞ்சம் பொறுமையாடுறா. இவளை முதல்ல முடிச்சிடுறேன். தூக்கிட்டு வந்தது கொள்றதுக்கு தானடா, அப்புறம் என்ன அவசரம்? இவளெல்லாம் சித்திரவதை பண்ணி சாவடிக்கணும்டா. அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரையும் போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்ம ஒன்றா இருக்கிறது நமக்கு ஆபத்து. நம்ம 5 பேரும்
வேற வேற இடத்துக்கு போய் தனித்தனியா இருக்கணும். போலீஸ் எல்லாம் ஜார்ஜ் பார்த்துக்கிடுவாரு. டேய் இப்போ அந்த ஆளை நம்ம நம்பிதான் ஆகணும். டே ஷாம், இங்க வா. டேய் சீக்கிரம் வந்து கதவை மூடுறா. ம். இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற உங்களோட எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற நம்பர் நம்ம 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாராவது இந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சாங்கன்னா ஃபோன் எடுக்கவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீயும் இந்த ஃபோன்ல இருந்து யாரையும் கூப்பிடக்கூடாது. புரியுதா? ம். ஃபோனை கொடு. உங்ககிட்ட தானே கொடுத்தேன். கொடு. இல்லைண்ணா என்கிட்ட கொடுக்கல. கால் பண்ணி பார்ப்போம். ரிங் அடிக்குதே. அங்கிள், என்ன வர சொன்னீங்களே? சார் இவர் விஜய் ராதிகா கூட. சார் சொல்லியிருந்தாரு. ராதிகாவோட லேப்டாப் இங்க இருக்கு, வாங்க செக் பண்ணுங்க. இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க. நிறுத்தி வச்சிருக்க தொழிலை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கணும். ஹைவேல போறீங்க, போலீஸ்காரர் இருப்பான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை நம்பித்தான் பல பெரும்புள்ளிங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உஷாராக இருக்கணும். என்ன, அஜித்துக்கு நீங்கள் கூப்பிடுங்க, அஜித் என்னை கூப்பிடுவோம். வேறு யாரையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? ம், சரி, நீ கிளம்புங்க. இவளை என்ன பண்ணுவீங்க? இவளையா? இவளை நாளை காலையில் போலீஸ்காரனும் அவங்க அப்பாவும் பாட்டாக பொறுக்கி எடுக்கிற மாதிரி செஞ்சு வச்சிடுறேன். அது போதாது? அவன் எங்கே இருப்பான், போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு சந்தேகமே வராது. சரி, கிளம்புறேன். கிளம்புங்க. போலாம். போங்க. சரி, வா. டேய் வண்டி எடு. You proceed. Okay. Yeah. Sir. Yeah, Monet. இல்லை வேண்டாம் சார். இது குடிங்க சார் ப்ளீஸ். நீங்க தைரியமா இருங்க சார். ராதிகா இஸ் a brave girl. அவங்களால போலீஸை ஏமாத்திட்டு சிட்டியை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. Trust me. சார் நீங்க வீட்டுக்கு போங்க. இங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது? அதுக்கு சொல்லல, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். நான் வரவா? இல்ல வேண்டாம். சார், என்னால இதை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, நமக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்? நான் அதை செக் பண்ணிட்டு சொல்லட்டுமா? ஓகே. என்னாச்சு சார்? என்னோட ஃபோன் கால் பண்ணி பார்க்குறேன். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி என் ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஓ, அன்னோன் நம்பர் தான். அந்த நம்பருக்கு நான் வேணா கால் பண்ணி பார்க்கட்டுமா? சார் ஒரு நிமிஷம் வெயிட். அஷ்ரஃப். எஸ் சார். இந்த லாஸ்ட் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே. லொகேஷன் டவர் அண்ட் ஆல் டீடைல்ஸ். எஸ் சார். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே.
ஒருவேளை இது அவனுங்க நம்பரா இருக்குமோ? தெரியாது சார், நாட் ஷூர். என் பொண்ணை விடுறதுக்காக பணம் ஏதாவது கேட்டு? அப்படி இருக்காது சார். முத்து உன்னோட பொண்டாட்டி மும்பைல இல்ல. என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட பொண்டாட்டி மும்பைல இல்ல. அது உனக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்டாட்டி உங்க மேல ஆசையா தானே இருந்தாங்க. அந்த ஓடுகளை பத்தி பேசாத. அவங்க எதுக்காக ஓடினாங்கன்னு யோசிச்சிங்களா? அவங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. உத்தம்பேட்டை. பொள்ளாச்சில இருந்து 30 கிலோமீட்டர்ல தான் இருக்கு அந்த ஊரு. அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு. அது கிட்டதான் அவங்க வீடு. சந்தேகம் இருந்தா விசாரிச்சு பாரு. நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்ன போட்டு வாங்குறியா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் நீ கொஞ்ச நாள் அவங்கள தேடிட்டு இருந்தல, எதுக்கு என்ன விட்டு போனேன்னு கேளு. ஏன்னா உன்னை பார்த்து கண்டவனும் கண்ட விதமா பேசும்போது உனக்கு அசிங்கமா இல்ல? பதில் எதுவும் சொல்ல முடியாம நின்ன. எவன்டி என்ன கேக்குறது? எவனாவது கேட்டானா வெட்டி போட்டுருவேன். சார், ராதிகா பாலன் சாரை கூப்பிட்ட நேரமும் இந்த நம்பரும் அதே நேரம் சேம் லொகேஷன்ல இருந்திருக்கு. சார், இந்த நம்பர் இன்னும் ஆக்டிவா இருக்கு. என்ன ஒரேடியா கொன்னுட வேண்டியதானே? அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொன்றுவனா? சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன். என்ன கொன்னுட்டு உன்னால தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்கிறியா? நீ எந்த நாட்டுல போய் ஒளிஞ்சாலும் போலீஸ் உன்னை நிச்சயம் பிடிச்சிருவாங்க. இதுல இருந்து உன்னை தப்பிக்க வைக்கணும்னா என் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். என் லேப்டாப்குள்ள போய் தான் அதை டீஆக்டிவேட் பண்ண முடியும். அதை என்ன நம்ப சொல்றியா? யாருக்குமே தெரியாத உன் பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுதுல. அப்ப நீ என்ன நம்பிதான் ஆகணும். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எந்த வண்டி விட்டுறாதீங்க. கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அஷ்ரஃப், ரீச் ஆயிட்டீங்களா? எஸ் சார், வந்தாச்சு. நீங்க இருக்கிற மார்க்கெட்டோட சைடுல இருக்கிற வழியோ இல்ல நான் இருக்கிற சர்ச்சோட பக்கத்துல இருக்கிற வழியிலோ தான் உங்களால வெளியே போக முடியும். ஆப்போசிட்ல கெனால் இருக்கு. இந்த 2 எக்ஸிட்டையும் பிளாக் பண்ணணும். அஷ்ரஃப், நீங்க பொறுமையா அந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். சார், நீங்க எந்த காரணத்தை கூட வெளியே வரக்கூடாது ப்ளீஸ். இல்ல, நான் வர மாட்டேன். வாங்க வாங்க. சார், வந்துட்டாங்க. வெயிட். ராஜா, ராஜா, இங்க ஒரு பாத்துக்கோங்க. ஓகே சார்.
வாடா அந்த பக்கம் போ. ஹேய் அவ்வளவுதான், அப்படியே இருக்கட்டும். இந்த சிரிப்பு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்குதுன்னு பாக்குறேன். உன் பொண்டாட்டிய கடைசியா ஒரு தடவை போய் பாரு. அவங்க இருக்கிற இடத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லு. எப்படியும் நீயும் இருக்க போறதில்ல. முத்து. என்னடி என்ன ஓவரா கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்கிட்டயே வா. இது வரைக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். என் பொண்டாட்டின்ற பேர்ல என்ன ஏமாத்தினவளை கொன்னவனே நான் தான். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அவ ஓடி போனவளாத்தான் இருப்பா. ஓ,
ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிட்டு போனா நாங்களும் ட்விஸ்ட் கொடுத்தோம்ல. உன்னை அடிச்சு தூக்கிட்டு வந்ததை விட பயந்தவன் மோத்த பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஓ நல்லா கத்து. நீ கத்துறது யாருக்கும் கேட்காது. மரியாதையா உதவாங்கம்மா, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. அவ கதை அவ்வளவுதான் சார். எங்கன்னு சொல்றா? அவ எங்க போனமா இருக்கான்னு யாருக்கு தெரியும் சார். என் பொண்ணை உயிரோட விட்டுருங்க. என் எல்லா சொத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். பாலன் சார் ப்ளீஸ். உங்க எல்லா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன நீங்க நம்புங்க. உங்களுக்காக எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வாதாடுறேன். எனக்கு என் பொண்ணை கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. சார் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ கையை கால நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பொறுக்கிட்டு அது வரலாம். சார் புஜ்ஜிக்குட்டி செத்து இருக்கும் சார். புஜ்ஜிக்குட்டியோட கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும் சார். புஜ்ஜுக்குட்டி. புஜ்ஜிக்குட்டியா? நீங்க கேள்விப்பட்டதில்ல? புஜ்ஜுக்குட்டின்னு வாங்களே. அந்த எருமை அப்படிதான் சொல்லுவான். ஹலோ விஜய். ஹலோ ஹலோ அங்கிள். ராதிகா அவளோட போன்ல புஜ்ஜிக்குட்டிங்கிற பேர்ல ஏதாவது நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்காளான்னு பாரு. அந்த நம்பர் என்னன்னு சொல்லு. ஓகே. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அவ ஏதோ ஹெட்செட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ லேப்டாப்ல இருந்து அப்படி ஏதாவது தகவல் இருக்க வாய்ப்பு இருக்கு, பாருங்களேன். ஓகே அங்கிள், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். ஹெட்செட்டா? இது மொக்க செட்டு இதையா வாங்க போற? எனக்கு அது போதும். டேய் ஓ வாயை கொஞ்சம் கழுவுடா. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வாங்கணுங்கிற எண்ணத்துக்கே வந்திருக்கான். நீ வாங்க விட மாட்டியே? ஹலோ ஹலோ, ஃபாஸ்ட் கொரியர் தானே? ஆமா சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு ப்ளூடூத் ஹெட்செட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு வரும்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஆனா அவர் இங்க கிடையாது. அவர் என்கிட்ட உங்க ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாரு. ஓகே மேடம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஆர்டர் ஐடி கொஞ்சம் சொல்லுங்க. ஒன் செகண்ட். ஆர்டர் ஐடி சொல்லட்டுமா? D5 GH Y6. இது என்ன ப்ளூடூத் ஹெட்செட்டா? அதை எடுக்காத. அதை நான் என் ஃப்ரெண்டு கொடுக்க வாங்கியிருக்கேன். எந்த ஃப்ரெண்டு? ஹாபிட்ஸ். ஒரு ஆளோட பழக்க வழக்கத்தை கவனிச்சா அந்த ஆளோட ரகசியத்துக்குள்ள போகிறதுக்கான ஒரு வாசல் நமக்கு திறந்திருக்கும். எப்பவும் இவன் கூடவே கொண்டு போற இந்த ஹெட்செட் இருக்குல்ல, அதுதான் நமக்கு கிடைச்ச இன்னொரு வழி. ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை வச்சு என்ன பண்ணிட முடியும்? அவன் இந்த ஹெட்செட்டை வச்சு எங்கெல்லாம் போறானோ அவனால கேட்க முடியற எல்லாத்தையும் என்னாலையும் இங்க இருந்து கேட்க முடியும். அவன் அந்த போனையே யூஸ் பண்ணலனா கூட இங்க இருந்தே எல்லாத்தையும் லைவா மானிட்டர் பண்ண முடியும். எப்படி? அதான் புஜ்ஜி இருக்கானே, அவன் கொண்டு வருவான். இந்தா ஹெட்செட். என்ன இப்ப சந்தோஷம் தானே?
நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். 3 மணிக்கு வர வேண்டிய மங்களூர் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு லேட்டு. இன்னும் நீ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நீ நம்ம இந்தியன் ரயில்வேக்கு தான் நன்றி சொல்லணும். சார், அந்த நம்பருடைய லொகேஷன் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துக்கு ஒரு பேட்ரோலும் போயிடுச்சு சார். யா விஜய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹெட்செட்ல இருந்து ஒரு ஆடியோ கிடைச்சிருக்கு சார். நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், கேளுங்க. ஓகே, நான் கேட்குறேன். அந்த ஹெட்செட்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கிடைச்சிருக்கு. இந்த சிரிப்பு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்குதுன்னு பாக்குறேன். பொண்டாட்டிய கடைசியா ஒரு தடவை போய் பாரு. அவங்க இருக்கிற இடத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லு. எப்படியும் நீயும் இருக்க போறதில்ல. ஷீ இஸ் அலைவ். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். 3 மணிக்கு வர வேண்டிய மங்களூர் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு லேட்டு. 3:15 வர வேண்டிய பெங்களூர் எக்ஸ்பிரஸ். நிமிஷத்துக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நீ நம்ம இந்தியன் ரயில்வேக்கு தான் நன்றி சொல்லணும். ஏய் முத்து, போலீஸ் ஓடு. ஏன் லேட்டா வந்தீங்க? கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா அவன் என் கதையை முடிச்சிருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்ல. ஏய். பிரதர், நான் ஏதோ ஃப்ளோல உங்க வைஃபை பத்தி சொன்னா நீங்க எல்லாத்தையும் உளருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க பொண்டாட்டிய போட்டு தள்ளின விஷயத்த நான் சொல்லவே இல்லை. உங்க முத்து இருக்காருல்ல, அவரோட ஹெட்செட் வழியா போலீஸே அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. விஷம். இத பார், இது மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வேற யார்கிட்ட வச்சுக்கணும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அப்புறம் நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. சரி, சீரியஸாவே சொல்லிக்கோ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. போன விடா. வைக்கணுமா? சீ வை. என்னாச்சு? ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து 2-3 நாளா ஒருத்தன் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்பர் பிளாக் பண்ணாலும் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறான். ஃபேஸ்புக்ல இருந்து மெசேஜ் அனுப்புறான். நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பெரிய தலைவலி ஆயிடும். டோன்ட் வரி, எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கு. நீ நம்பர் கொடு, அனுப்பு. வந்துருச்சு. டென்ஷனாக வேண்டாம். we will sort it out. Thank you. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன விட்டுருமா?